கடல்களை பற்றி நமக்கு மிக குறைவாகவே தெரியும். ஏனென்றால் கடல்களை படிப்பது மிகவும் கடினம். ஒரு சிறிய நதியை பற்றி அறிந்து கொள்வது எளிது. ஆனால் கடல் மிகவும் ஆழமானது. அங்குள்ள நீர் அழுத்தம் மிக அதிகமாக உள்ளது. எடுத்துக்காட்டாக மரியானா அகழியில் அழுத்தம் பூமியை விட 1000 மடங்கு அதிகமாகும். அத்தகைய இடத்தில் இயந்திரங்களை வைப்பது மிகவும் விலை உயர்ந்தது. மேலும் பாதுகாப்பு சிக்கல்களும் உள்ளன. கடலின் ஆழத்தை ஒளி அடையாததால் அங்கு வாழும் உயிரினங்களை கவனிப்பது கடினம். வெப்பநிலையும் மிக குறைவு. கடல் உப்பு நீர் என்பதால் இயந்திரங்கள் துருப்பிடித்து உடைந்து போகின்றன. அதனால்தான் அவற்றை மீண்டும் மீண்டும் மாற்றுவது விலை அதிகம். கடல் பூமியின் மிக பெரிய பகுதியை உள்ளடக்கியது. அதன் மேற்பரப்பில் ஒரு சிறிய பகுதியை மட்டுமே செயற்கைக்கோள்கள் மூலம் நாம் பார்க்க முடியும். ஆனால் உள்ளே என்ன இருக்கிறது என்பது இன்னும் தெரியவில்லை. சரியான நிதி இல்லாமை மற்றும் ஆர்வமின்மை காரணமாக பல பகுதிகள் ஆராயப்படாமல் உள்ளன. கடலில் உள்ள சுமார் 60% உயிரினங்களை விஞ்ஞானிகளால் இன்னும் அடையாளம் காண முடியவில்லை. அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 2000 புதிய உயிரினங்களை கண்டுபிடிக்கின்றன. கடலை முழுமையாக புரிந்து கொள்ள இன்னும் மேம்பட்ட தொழில்நுட்பம், அதிக வளங்கள் மற்றும் அதிக நேரம் தேவைப்படுகிறது. எதிர்காலத்தில் தொழில்நுட்பம் வளர்ந்தால் கடல்களின் பல ரகசியங்களை நாம் வெளிக்கொணர முடியும்.